வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கும் ஒரு குட்டி சமையல் தான் செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோவா பூ பொரியல். கோவா பூவ முதல்ல நாங்க சுத்தமா கழுவி எடுத்துட்டு, கொதிச்ச தண்ணிக்குள்ள ஒரு 2, 3 நிமிஷம் நாங்க போட்டு வச்சுட்டு, திரும்ப எடுத்துட்டு சுண்டலுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியா நாங்க நறுக்கி எடுக்க வேண்டும். பாருங்க இப்படி நறுக்கி எடுத்துருக்கேன்ட்டு சொல்லி, அதுக்கு பிறகு நான் கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் உள்ளி கொஞ்சம் சேர்க்கிறேன். இப்படி நாங்க இந்த கோவா பொரியல செய்தெடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். மாசி கருவாடு சேர்த்து செய்யலாம். இல்லாட்டி இந்த கோவா பொரியல் முடியிற டைம்ல நாங்க முட்டை சேர்த்துக்கொள்ளலாம். நல்ல ருசியா இருக்கும். உள்ளி பொரிஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு நான் வெங்காயமும், பச்சை மிளகாயும் சேர்க்கிறேன். அதுவும் கொஞ்சம் லேசா வதங்கட்டும். அதுவும் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். அதுக்கு பிறகு நான் சின்ன சீரகமும் கருவேப்பில்லையும் சேர்க்குறேன். சின்ன சீரகமும் கருவேப்பில்லை, கடுகு. எனக்கு கடுகு விருப்பமில்லை, அதனால நான் கடுகு சேர்க்க இல்லை. சின்ன சீரகமும் கருவேப்பில்லையும் சேர்க்குறேன். அதுவும் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நான் காரத்துக்கு மிளகாய் தூளும் கொஞ்சம் சிக்கன் மசாலா தூளும் நான் சேர்க்குறேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டிக்கு அந்த சூப் கட்டி இருக்கும். சூப் கட்டியில் ஒரு துண்டு ஒரு பாதி சேர்க்கலாம், நல்லா இருக்கும். அதையும் உடைச்சி போடலாம் சூப் கட்டி. இதை இப்போ நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா சூப் கட்டி போட்டால் கொஞ்சம் சுவையாக இருக்கும். அதுக்கு பிறகு நான் நறுக்கி வச்சிருக்கிற கோவா பூவையும் இதனோட சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே நாங்கள் சின்ன நெருப்புலேயே மூடி விட்டுறவணும். அப்போ தான் கொஞ்சம் எல்லாம் வதங்கி எண்ணெயோட உரப்பு எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி வரக்குள்ள தான் அதுவும் ஒரு நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நாங்கள் அப்படியே கொஞ்சம் மூடி விடுவோம். வெந்துட்டுது. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் நாங்கள் மாசி கருவாடும் சேர்ப்போம். இப்போ தான் உப்பும் சேர்க்குறேன். உப்பு இறக்கக்கிட்ட சேர்த்தா பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ செய்து முடிஞ்சு, இந்த கோவா பொரியல் செய்து முடிஞ்சு. இப்போ இந்த டைமில் நாங்கள் ஒரு 2, 3 முட்டை சேர்த்துக்கொள்ளலாம். முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் அதுவும் ஒரு தனி சுவையாக இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்துக்கு நாங்கள் அள்ளி வச்சு சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கும். கோவா பூ சாப்பிட்றதும் மிகவும் நல்லது. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு.